தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு சில தகவல்கள் வைரலுமையாகிட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால படத்திற்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளுமே இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா படத்துடைய ஆடியோ லான்ச் பற்றி ஒரு சில தகவல்களுமே வைரலாகிட்டு இருக்கு. ஆடியோ லான்ச் கோலாலம்பூர்ல நடத்துவதாக விநியோகஸ்தர்களும் படக்குழுவுமே ரசிகர்களிடம் ஒரு சில நாட்களாகவே தகவலை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்திற்கான சமூக ஊடகங்கள் பல மடங்கு கவனத்தை ஈர்த்திருக்கா. சோ அதன்படி பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. சமீபத்துல தான் இந்த படத்துடைய முதல் பாடல் வெளியாச்சு. தளபதி கச்சேரி அப்படின்ற இந்த பாடல் பாத்தீங்கன்னா உலகமெங்கிலுமே செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. பலருமே இதற்கு ரீல்ஸ் பண்ணி இந்த பாடலை வேற லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் நகர்வுகளை அதிரடியாக பண்ணிட்டு இருக்காரு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் இவருடைய நோக்கம். ஆகையால் அதற்கு தற்போது அதிரடியாக ஆயத்தமாகிட்டும் இருக்காராம். தளபதி விஜய் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பார் அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருடைய கட்சியில முக்கிய பிரபலங்கள் இணையறாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது காமெடி நடிகரான வடிவேலு அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியில் இணைய உள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் வடிவேலு அவர்கள் பல வருடங்களாகவே திமுகவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இந்த நிலையில திடீரென வடிவேலு அவர்கள் தாவேகா கட்சியில் இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.